ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Poco F7 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது ஒரு கேமிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஒரு பவர்ஃபுல்லான ஃபோனை கொண்டு வந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் ரீப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. டச் பண்ணுறது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அதனால் ஒரு நல்ல டிஸ்பிளேனே சொல்லாங்க. கூடவே 3200 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. அதனால் அவுட்டோர் யூசேஜ், அதாவது வெளியே நல்லா பிரைட்டாக யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாக வெளிச்சமாக டிஸ்பிளே தெரியுன்னுருக்காங்க. ஓகேங்களா, அதனால் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேனே சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு AMOLED தேவைப்படுது. அதே போல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே. ஏன்னா ஒரு கேம் விளையாடுறதுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக இருக்குது டிஸ்பிளேயில். அடுத்தது கேமரா 50 எம்பிக்கான சோனி லைட் 600 சென்சார் கொடுக்குறாங்க. 4K வீடியோ 60 எபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இந்த கேமராவோட சென்சார் சோனி லைட் 600 அப்படிங்கிற சென்சாருங்க. அதனால் இமேஜ் குவாலிட்டி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஒரு பெட்டர் குவாலிட்டியாக கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்தது 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. நம்ம பிரைமரி கேமரா ஒரு நல்லா டிசென்ட்டாக இருக்குது. ஏன்னா சோனி சென்சாருங்காட்டி நல்லாவே இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் 20 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது 1080p 30 எஃப்எஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பேட்டரி லைஃப் 7550 mAh பேட்டரிங்க. நல்ல மேசிவான பேட்டரி, நல்லா இருக்கலே பெரிய பேட்டரி இதாங்க. ஓகேங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஏன்னா பேட்டரியில் எவ்வளோ தான் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் அது டக்குன்னு சார்ஜ் பண்ணணும். அதுக்கு 90 வாட் கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, பேட்டரியில் ஹெல்த் நல்லாவே இருக்கும். அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. 12GB RAM வேரியண்ட்டும் இருக்குது. UFS 4.0 கொடுக்குறாங்க. LPDDR5X RAM கொடுக்கறனால நம்மளுக்கு காப்பி பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டால் பண்ணுறது எல்லா ஸ்பீடுமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இந்த ப்ராசஸ் Snapdragon 8S Gen 4 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தாங்க. IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. Android 15 வரது அவுட் ஆஃப் த பாக்ஸில். இதோட ப்ராசஸ் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே. ஒரு கேமிங்க்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் கேட்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் கேட்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த ஃபோன் நல்லாவே இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு 30-32,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபோன்னு சொல்லாங்க. ஓகேங்களா, ஒரு கேமர்ஸ்க்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லாங்க. ஏன்னா பேட்ரி ஹெல்த்து செமையாக இருக்குது. அதே போல் நம்மளுக்கு ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோன், நல்லா ரீச் ஆக போகுது கேமர்ஸ் மத்தியில். உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்காம மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.